முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய திரு என்னுடைய நீண்டகால நண்பர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகனுடைய திருமணத்தினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கோவைக்கு வந்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாளை மறுதினம் காலை 6 மணிக்கெல்லாம் மதுரையில் நடைபெறுகிற அறுபடை வீடுகளுடைய முருகப்பக்தருடைய மாநாடு வருகிற ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய முருகப்பக்தர்கள் அங்கே கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்விலே அறுபடை வீடுகள் அலங்காரம் செய்யப்பட்டு வைக்கப்பட உள்ளது. அதனுடைய கால்கோல் விழா நாளை காலை 6 மணிக்கெல்லாம் மதுரையிலே நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டை இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு நாளை ஊருக்கு திருநெல்வேலி செல்ல இருக்கிறார். டாஸ்மாக் ஊழலை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ இடி அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறாங்க. அதில் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று இடி ஏற்கனவே சம்பந்தப்பட்டு ஆகாஷும் ரித்தீஷும் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில பேர் இங்கே இருக்கதாகவும் சொல்றாங்க. ஆனால் இடி அதை தலையிடக்கூடாதுன்னு இன்னைக்கு இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2012ஆம் வருஷம் தேர்தல் நடக்கும்போது அங்கே பேச்சுவார்த்தை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு 2011 மார்ச் மாதம் மாடியில் ஈடி நடந்து வந்தது. கீழே அதோட பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்து தான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல. மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றையிலிருந்து இன்றையிலிருந்து ஈடி பயம் இருந்துகிட்டே இருக்கிறனால தான் ஈடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் ரித்தீஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை? இதெல்லாம் நீங்கள் தான் ஊடகங்கள் தான் அதை பற்றி கேட்கணும். இப்போ திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இதில் இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயத்தில் இடி ரைடுன்னு நீங்கள் சொல்றீங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு, நீங்களும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகளில் இடி ரைடு நீங்க கேட்குறீங்களா? கண்டிப்பாக யார் ஆட்சி செய்தாலும் என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரையும் நீதி கண்டிப்பாக வேணும். இப்போ ராஜ்யசபா சீட்டு எலெக்ஷன் நடக்கும்போது பாஜகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கேட்டு அவர் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு பரவலான ஒரு கருத்து போகுது. நீங்கள் அதிமுகவில் அண்ணாமலைக்கு சீட்டு கேட்பீங்களா எப்படிங்க? அதாவது இந்த ராஜ்யசபா தேர்தல் கூட்டணி இதையெல்லாம் பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியாது. இது நம்மளுடைய தலைமை முடிவு செய்யும். எங்கள் தலைமை முடிவு செய்ய என்ன செய்கிறார்களோ, எங்கள்கிட்ட இருக்கிறது 4 சீட். 4 சீட் இருக்கிறதுனால தலைமை என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்போம். அதிமுக ஆதரவு கொடுக்க நான் கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ அதிமுக ஆதரவுன்னா ஆதரவு கண்டிப்பாக. இல்லை, நிச்சயமா. அதாவது எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து நாங்களும் ஏற்கனவே என்னுடைய கமிட்டியில் பேசியிருக்கிறோம். இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதி அமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்து நாங்கள் நிச்சயமாக எவ்வளவு லெகுவாக ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் லெகுவாக ஆக்க முடியும். அதாவது நான் ஏற்கனவே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாளில் சொல்லிட்டு திமுக ஆட்சி நேரம் மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க, அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 6% கூட்டுறாங்க. தொழிற்சாலைகள் நடத்த முடியாது, ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை காவல்துறையால் பராமரிக்க முடியாது. ஆக இன்னும் இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகவே எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம். மத்திய அரசு மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பணம்
இதில் வந்து எந்த மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதாவது ஏற்கனவே நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. டெல்லிக்கு போன இடத்துல இதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருப்பாங்களா பேசினாங்களான்னு தெரியாது. மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே தனியாக கூட சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போ இது குறித்து பேசினாங்களா என்பது முதலமைச்சர் அவர்கள் தான் விளக்கம் சொல்லணும். வழக்கமாக ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ஹோல்டு பண்ணதுனால ஆர்டி எடுத்ததுனால 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சேர்க்கையை வந்து பண்ண முடியல. அது 1 லட்சம் மாணவருடைய கல்வி வந்து ஆர்டியில் பாதிக்கப்படுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மொத்தமே 1,10,000 பேர் தான் படிக்கிறாங்க. ஆக என்னன்னா இவங்க வந்து மும்மொழி கொள்கைகளை வந்து எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த பணத்தை கேட்கிறார்கள். இவர்கள் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். யூபிஎஸ்சி தேர்வில் பெரியாருடைய என்னை பொறுத்தவரை எந்த யாராக இருந்தாலும் சரி ஜாதி பேர் வந்து இருக்கிறதுல கட்டாயம் ஒன்றும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.